நான் வெற்றி கழகத்துல இணைவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திருநங்கையில் அப்படின்னா சமுதாயத்தை பொறுத்தளவு திருநங்கைகள்னா பாலியல் தொழிலுக்கு மற்றும் கடவுளுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எந்த கட்சியிலயுமே இதுவரை திருநங்கைகளுக்குன்னு ஒண்ணு ஒதுக்குனதே இல்லை. ஆனா விஜய் அண்ணன் எங்களுக்காண்டி திருநங்கை அணி அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஒதுக்குனது ரொம்ப 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 எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. திருநங்கைகள்னாலே சமுதாயத்துல ரொம்பவே ஒதுக்கப்பட்ட சமுதாயம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இதுவரைக்கும் நாங்க வாழ்ந்துட்டு வரோம். நானும் 27 வருஷமா நானும் மகட தொழில் நான் ஆடிக்கிட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு பெருநிதி எங்களுக்கு கிடைக்கல. அதாவது ஆணணி பெண்ணணின்னு சேர்த்ததுல திருநங்கைகளுக்கும் ஒரு அணி கொடுக்கணும்னு சொல்லி அண்ணன் முத இதாக்கியிருக்காங்க. ஆனா எங்களையே அண்ணனுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்குன்னா இதுக்கு மேற்பட்ட எத்தனையோ மக்களை கட்டாயம் அண்ணனுக்கு அவங்களுடைய இதுல நினைவுகள்ல இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இதுல திருநங்கைகள் நாங்க சாதிக்கிறதுக்கு நிறைய பேர் முன் நாங்க இந்த கட்சியில இணைஞ்சிருக்கோம். அண்ணாவால எங்களுக்கு கிடைக்கும்னு ரொம்ப மகிழ்ச்சியுடன் கேட்கிறோம். இது மூலமா எங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும், எங்களுடைய வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. ஜிதா அக்கா தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2026 தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றியை சந்திக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இது உண்டு. கண்டிப்பா இவங்களும் சமுதாயத்துல மற்றவங்களை மாதிரி வாழணும், ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தளபதியார் மூலமாக இவங்க இனிமேல் திரு நங்கைகள் அல்ல, தளபதியாரின் திரு தங்கைகள் என்பதை நான் ஒரு பெரும் மகிழ்ச்சியா சொல்லிக்கிறேன்.